அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஃபிக்ஹ், சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் என்ற பகுதியில் அத்தல்ஹீஸாத்து லிஜுல்லி அஹ்காமி ஸகாத், ஸகாத்துடைய பெரும்பான்மையான சட்டங்களின் சுருக்கம், ஸகாத்துடைய பெரும்பான்மையான சட்டங்களின் சுருக்கம் என்ற நூலில் ஸகாத் தொடர்பான சட்டங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நூலின் ஆசிரியர், இந்த நூலுடைய பெயர் அத்தல்ஹீஸாத்து லிஜுல்லி அஹ்காமி ஸகாத், ஸகாத்தின் பெரும்பான்மையான சட்டங்களின் சுருக்கம். பெரும்பாலும் ஒரு முஸ்லிம் ஸகாத் தொடர்பாக அறிய வேண்டிய சட்டங்கள் எல்லாம் சுருக்கமாக புத்தகத்துடைய ஆசிரியர் இந்த நூலில் குறிப்பிடுகிறார். இந்த நூலின் ஆசிரியர் அப்துல் அசீஸ் இப்னு முஹம்மது சல்மான், அப்துல் அசீஸ் இப்னு முஹம்மது சல்மான். இந்த அறிஞர் தற்காலத்தில் வாழ்ந்த அறிஞர். இவர்கள் சவுதியில் அல் கசீம் என்ற மாகாணத்தில் உனைசா என்ற பகுதியை சார்ந்தவர். இவருடைய மரணம் 2001 வருடம். எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் மரணிச்சு இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 16 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நூல் தொகுக்கப்பட்டதற்கான காரணமாக ஆசிரியர் குறிப்பிடும்போது, மக்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஜகாத்துடைய சட்ட திட்டங்கள், அதனுடைய ஒழுங்குமுறைகள் தெரியாமல் அவர்கள் ஜகாத்தை கொடுக்கிறார்கள். எனவே இது குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை மக்களுக்கு வழங்கி அவர்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நூல் தொகுக்கப்பட்டுள்ளது என்று ஆசிரியர் இந்த நூலை தொகுப்பதற்குரிய காரணத்தை குறிப்பிடுகிறார். முதலாவதாக, முதல் பாடம், இந்த புத்தகத்தின் முதலாவது பாடம் ஜகாத் கடமையாகுவதற்குரிய நிபந்தனைகள். ஜகாத் கடமையாவதற்குரிய நிபந்தனைகள், ஷுரூத்து ஜகாத், ஷுரூத்து உஜூபி ஜகாத், ஜகாத் கடமையாவதற்குரிய நிபந்தனைகள். இப்போ நிபந்தனைகள்னா நீங்கள் என்னென்னு வழங்கிக்கிறோம். இப்போ தொழுகைக்குரிய நிபந்தனைகள் என்ன, தொழுகை கடமையாகுவதற்குரிய நிபந்தனைகள் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? தொழுகை கடமையாகுவதற்குரிய நிபந்தனை என்னன்னு கேட்டால் நிற்கணும், ருக்கு செய்யணும்னு சொல்லக்கூடாது. அது தொழுகை கடமையாகுவதற்குரிய நிபந்தனை இல்லை. அவர்கிட்ட இஸ்லாம் இருக்கணும், அவர்கிட்ட ஒழு இருக்கணும், சுத்தம் இருக்கணும், கிப்லாவை முன்னோக்கணும். இது மாதிரி தொழுகைக்கு வெளியில் உள்ள காரியங்கள், அதுதான் என்னது ஷர்த்துங்கிறது. அது மாதிரி ஜகாத் எப்படி என்ன கொடுக்கணுங்கிறத நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கிறோம். ஒருவர் ஜகாத்து எப்போ கொடுக்கணும், குறிப்பிட்ட சில தன்மைகள், நிபந்தனைகள் இருந்தால்தான் ஜகாத் என்பதே அவருக்கு கடமையாகும். அந்த கடமைகள், அந்த நிபந்தனைகள் இல்லை என்றால் ஜகாத்தே கடமையாகாது. அதுதான், அந்த நிபந்தனைகளை பற்றித்தான் இந்த நூலில் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜகாத்துடைய பற்றி திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் வலியுறுத்துகிறான். எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் அந்த தொழுகையோடு வாத்து ஜக்கா, அகைமு ஸலாத்த வாத்து ஜக்கா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் தொழுகையோடு சேர்த்து சொல்வது ஜக்காத்துடைய அவசியத்தை நமக்கு சொல்கிறது. அதுபோன்ற நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துடைய 50 தூண்களில் ஜக்காத்தும் ஒன்று என சொன்னார்கள். இந்த ஜக்காத்தை அல்லாஹ் எங்கே கடமையாக்கினான்? மதீனாவில் அல்லாஹ் கடமையாக்கினான். ஜக்காத்து மக்கா வாழ்க்கையில் கடமையாக்கப்படலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதீனா வாழ்க்கையின் போதுதான் ஜக்காத்து கடமையாகிறது. இந்த ஜக்காத் ஒருவருக்கு கடமையாகிறது என்றால் 5 நிபந்தனைகள் அவரிடம் இருந்தால்தான் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையே வரும். அந்த 5இல் ஏதாவது ஒன்று போய்விட்டாலும் அவர் ஜக்காத் அவர் மேலே கடமை கிடையாது. 5 விஷயம் வேணும். ஆசிரியர் 5 விஷயத்தை குறிப்பிடுகிறார். முதலாவது விஷயம், அவர் முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீம் இல்லாதவர்கிட்ட போய் ஜக்காத்தை கொடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. முஸ்லீம் இல்லாதவங்ககிட்ட நீல ஜக்காத்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவன் தௌஹீதே இல்லாமல் இருக்கிறான், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வே நம்பாமல் இருக்கிறான். ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு ஜக்காத்து கடமையாகுமே தவிர இஸ்லாம் இல்லாத மனிதனுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. அதற்கு ஒரு ஆதாரத்தை புகாரில் உள்ள ஒரு ஹதீஸை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். யமன் நாட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். அப்போது சொன்னார்கள்,
நீ வேதக்காரர்களிடம் செல்கிறாய், உதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபல்யகுன் அவ்வலுமா ததுஉஹும் இலை, முதலில் நீ அவர்களை அழைக்கிற முதல் அழைப்பு ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதுதான் இருக்க வேண்டும். அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது. இது உன்னுடைய முதலாவது அழைப்பு. ஃபைன்ஹும் அத்தாஉக்கல் இதாலிக்க, இதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் பிறகு தொழுகை, அந்த தொழுகைக்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் பிறகு நோன்பு, அதற்கப்புறம் ஜக்காத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாகத்தான் இந்த கடமைகள் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த செய்தியிலே சொன்னார்கள். எனவே ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு முஸ்லீமாக இருந்தால் தான் ஜக்காத்துங்கிறது. முஸ்லீம் இல்லைன்னா அவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்து கடமை என்று நம்ம பேசக்கூடாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அவர் சுதந்திரமானவராக இருக்கணும். அடிமையாக இருந்தால் அவருக்கு என்ன கிடையாது, ஜக்காத்து கிடையாது. ஏன்னா அடிமை யாருக்கு சொந்தமானவர், அவர் எஜமானுக்கு சொந்தமானவர். ஒரு அடிமை இடத்துல நிறைய செல்வம் இருந்தால் கூட அந்த செல்வம் அந்த எஜமானுக்குரியது தான். அப்போ எஜமான் தான் என்ன செய்வார், அடிமையிட்ட உள்ள செல்வத்துக்கு சேர்த்து ஜக்காத்து கொடுப்பார். இது ரெண்டாவது. இப்போ மூணாவது என்னன்னா, ஜக்காத்து கடமையாகுவதற்குன்னு குறிப்பிட்ட ஒரு தொகையை மார்க்கம் நிர்ணயம் செய்திருக்கிறது. அதான் நிசாப் என்பது குறிப்பிட்ட தொகை. அந்த குறிப்பிட்ட தொகை உள்ளவர்களுக்கு தான் ஜக்காத்து கடமையாகும். ஒரு இடத்துல அந்த குறிப்பிட்ட தொகை என்னங்கிற விவரம்லாம் பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஜக்காத்து கடமையாகக்கூடிய நிபந்தனைகள் மட்டும் நம்ம படிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட தொகை அளவுக்கு இல்லைன்னு வைங்களேன், அதை விட கம்மியாக ஒருவரிடம் செல்வம் இருக்கிறது, அப்போ அவருக்கு ஜக்காத்து கடமை கிடையாது. நான்காவது, அந்த பொருளை அவர் முழுமையாக, அந்த பொருள் அவருடைய முழுமையான அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அந்த பொருளுக்கு அவர் முழு அதிகாரியாக இருக்கணும். ஒரு இடத்துல 1 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்கிறது, ஆனால் அவரிடத்துல 95 லட்சம் கடன் இருக்குது. 1 கோடி அளவுக்கு சொத்து, ஆனால் 95 லட்சம் கடன் இருக்குது. இப்போ இதுக்கு அவர் முழுமையான அதிகாரியா? 1 கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் அது உண்மையிலே அவருடைய சொத்துன்னு சொன்னாலும் அதில் அவருக்கு முழு அதிகாரம் இருக்கான கிடையாது. ஏன்னா 95 லட்சம் கடன் இருக்கு. அப்போ அதை கழிச்சுட்டு பார்த்தோம்னா 5 லட்சம் தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் நம்ம வைக்கணும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னோம். அதனால் நீங்கள் என்ன விளங்கிடக்கூடாது, இந்த 5 லட்சங்கிறது ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நிசாபு நீங்கள் விளங்கிடக்கூடாது. அப்போ கடன்கள் எதுவும் இல்லாமல் அந்த செல்வம் முழுமையாக அவருக்கு சொந்தமாக இருக்கணும். இது 4வது. 5வது, 1 வருடம் அந்த செல்வத்தில் முழுமையடைந்திருக்க வேண்டும். ஒரு இடத்துல செல்வம் 4 மாதம் தான் ஆகுது, 5 மாதம் தான் ஆகுது, அவருக்கு ஜக்காத்து கடமை இல்லை. 1 வருடம் முழுமை அடைந்திருக்க வேண்டும். உங்களிடத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் வருது, ஒரு 2 மாசத்துல ஜக்காத்து கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. கொடுத்தால் தப்பு இல்லை, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜக்காத்து உங்களுக்கு கடமை இல்லை. 1 வருட காலங்கள் 12 மாதங்கள் முடிந்து விட்டது, அப்போ உங்கள் மேலே என்னது, ஜக்காத்து நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா திருமிதியில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், லா ஜகாத்த ஃபி மாலின் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல், செல்வத்தில் 1 வருடம் முழுமை அடையாதவரை ஜகாத் இல்லை. செல்வத்தில் 1 வருடம் முழுமை அடையாதவரை ஜகாத் இல்லை. ஆக இந்த 5 நிபந்தனைகள். யார் இந்த 5 நிபந்தனைகளை சுருக்கமாக சொல்லுவா? யாராவது ஒரு ஆள் நீங்கள் சொல்லுங்க. முஸ்லீமா இருக்கணும். 2வது சுதந்திரமானவராக இருக்கணும். 3வது முழு அதிகாரம் அவரிடம் இருக்கணும். 3வது நிசாப். கடன் இல்லாமல் முழு அதிகாரம் அவரிடம் இருக்க வேண்டும். 5வது 1 வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இதுதான் ஜக்காத்துக்குரிய நிபந்தனைகள். 2வது பாடம் அதிலத்து உஜூபி ஜக்காத். ஜக்காத் கடமை என்பதற்குரிய சான்றுகள். இப்போ ஜக்காத்து அவசியம், அது கட்டாயமான கடமைங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம். அதுக்கு என்னென்ன சான்றுகள் எல்லாம் இருக்கிறது, அது குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆசிரியர் என்ன செய்கிறார், ஒரு சில சான்றுகளை அவர் குறிப்பிடுகிறார். ஜக்காத் கட்டாயம், அது கடமை என்பதற்கு அவர் 6 திருக்குர்ஆன் வசனங்களை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். எத்தனை வசனங்கள்? 6 வசனங்கள். முதலாவது வசனம்,
2வது அத்தியாயம் 43வது வசனம். 2:43 அகீமுஸ் ஸலாத்த வாத்து ஸகாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். இது அல்லாஹ்வுடைய ஆர்டர், ஜக்காத்தை கொடுங்கள். ஆர்டர் எல்லாமே என்ன கருத்தை கொடுக்கும்? ஏவல் கட்டளை எல்லாமே அவசியம், அது உஜூப் என்ற கருத்தை தரும். இது முதல் ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் அல் பக்கரா 2வது அத்தியாயம் 110வது வசனம். 2வது அத்தியாயம் 110வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், வகீமுஸ் ஸலாத்த வாத்து ஸகாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். இதுவும் அது போன்ற ஒரு சான்று தான், ஏவலாக அமைந்த சான்று. 3வது வசனம் அல் பக்கரா 2வது அத்தியாயம் 267வது வசனம். 267வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, அன்ஃபிகு மின் தொய்யிபாத்தி மா கஸபுத்தும், நீங்கள் சம்பாதித்த தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். வமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்தி, பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்திய விவசாய பொருள்களிலிருந்தும் செலவு செய்யுங்கள். ஆக செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இது என்னது? செலவு செய்யணுங்கிறது ஜக்காத்து தானே. இது 3வது சான்று. 4வது சான்று அத்தௌபா 9வது அத்தியாயம் 103வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உத்தரவிடுகிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, நபியே அவர்களின் செல்வங்களில் இருந்து ஜக்காத்தை எடுப்பீராக, அதன் மூலம் நீ அவர்களை தூய்மைப்படுத்துவாய், அவர்களை சுத்தப்படுத்துவாய். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டளை போடுறான். என்ன கட்டளை? அவர்களுடைய செல்வங்களிலிருந்து நீ எடுப்பீராக. இது நபிக்கு மட்டும் அல்லாஹ் போடக்கூடிய கட்டளை அல்ல. யாரெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்களோ அவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? குடிமக்களுடைய செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை எடுக்கணும், எடுப்பீராக. அந்த ஜக்காத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதன் மூலம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மக்கள் சுத்தம் அடைவார்கள், அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது 4வது வசனம். 5வது வசனம் அல் பையினா 5வது வசனம். அல் பையினா அத்தியாயம் 5வது வசனம். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, அல்லாஹ்வை மட்டுமே, அதிகாரத்தை அவன் ஒருவனுக்கு மட்டுமே வழங்கி அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று இவர்கள் ஏவப்பட்டுள்ளார்கள். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், யுகைமுஸ் ஸலா என்று ஏவப்பட்டுள்ளார்கள். வயூத்து ஸகா, ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று இவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அல்லாஹ் மனிதர்களுக்கு அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், தொழுகணும், ஜக்காத்தை கொடுக்கணும்னு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது 5வது வசனம். 6வது வசனம் அத்தௌபா 9வது அத்தியாயம் 11வது வசனம். ஃபைன் தாபு வகாமு ஸலாத்த வஆத்து ஸகா ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், காஃபிரா இருக்கிறவங்க எப்போ அவங்க நமக்கு நண்பர்களாக முஸ்லீமாக மாறுவார்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் திருந்தி வகாமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டி, வாத்து ஸகாத், ஜக்காத்தையும் கொடுத்து விட்டால் ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், அப்போது காஃபிராக இருந்தவர்கள் உங்களுடைய கொள்கை சகோதரர்களாக, மூமின்களாக, முஸ்லிம்களாக மாறிவிடுவார்கள். அப்போ ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்கு வருகிறான் என்பதற்கு அல்லாஹ் சொன்ன அடையாளங்கள் தான் என்ன? அவன் திருந்தினதோடு இல்லாமல் தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்தை கொடுக்கணும். ஆகிய இந்த 6 வசனங்கள் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜக்காத் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அவர் 5 ஹதீஸ்களை அடுத்து சொல்கிறார். எத்தனை ஹதீஸ்கள்? 5 ஹதீஸ்கள். அதில் முதலாவது ஹதீஸ் புகாரியில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். முனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களில் கட்டப்பட்டுள்ளது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. இகாமிஸ் ஸலா வ ஈதாஇ ஸகா, தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது. வ சௌமி ரமலான், ரமலானில் நோன்பு நோற்பது. வ ஹஜ்ஜுல் பைத், காபத்துல்லாவை ஹஜ் செய்வது. அப்ப இஸ்லாத்துடைய தூண்கள். ஒரு கட்டடத்துக்கு எப்படி தூண்கள் அவசியம்? ஒரு 5 தூண் இருக்கு, ஒன்றை வெட்டி விட்டுருவோம் அப்படின்னு நம்ம தூக்கி விடுவோமா? இல்லை, எல்லாம் இருந்தால் தான் அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த தூண்களில் ஒன்றாக நபி ஜக்காத்தை ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. அதனால ஜக்காத் என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான கடமைங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிறணும். அதில் தான் இஸ்லாமே நிற்கிது. தூண்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த இஸ்லாமும் இந்த 5ல் தான் நிற்கிது. ஒரு மனுஷன்கிட்ட ஜக்காத் இல்லாமல் போயிருச்சுன்னு சொன்னால் அப்போ பேசிக் அவனிடத்தில் கோளாறு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். 2வது ஹதீஸ் புகாரியில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி.
ஏற்கனவே நம்ம அந்த ஹதீஸை படித்தோம். முஆது ரலியல்லாஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுக்கு அனுப்பும்போது வேதக்காரர்கள் இருக்கிறார்கள், அவங்களாம் முஸ்லீம் கிடையாது, அவங்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுங்க, அதை அவர்கள் கேட்டுவிட்டால் ரெண்டாவது தொழுகையை சொல்லுங்க, அதை அவர்கள் கேட்டு கட்டுப்பட்டு நடத்தால் அப்புறம் ஜக்காத்தை சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, இந்த ஹதீஸ். ஏன்னா நபி ஆர்டர் தானே போடுறாங்க, முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு தொழுகையை சொல்லுங்க, அதை கேட்டுட்டு அப்புறம் ஜக்காத்தை சொல்லுங்க என்று நபி அவர்கள் கட்டளை போடுகிறார்கள். இதை செய்யணும்னு முஆது ரலியல்லாஹு அவங்களுக்கு உத்தரவிடுறாங்க. அப்போ இது கட்டாயமான ஒன்றுங்கிறத இது ரெண்டாவது ஹதீஸ் சொல்கிறது. மூன்றாவது செய்தி, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சொர்க்கத்தில் என்னை நுழைவிக்கின்ற ஒரு நல்ல காரியத்தை எனக்கு அறிவியுங்கள், தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னார். சொர்க்கத்துக்கு நான் போகணும், அந்த மாதிரி ஒரு காரியத்தை எனக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க. அதற்கு நபி அவர்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னா, அன் தஅபுதல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையன், அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் கற்பிக்காமல் அல்லாஹ்வை நீர் வணங்க வேண்டும், ஒ துகைமுஸ் ஸலா, தொழுக வேண்டும், ஒ தூத்தி ஸக்கா, ஜகாத்தை கொடுக்க வேண்டும், ஒ தஸிலுர் ரஹீம், உறவுகளை நீ இணைத்து பேணி வாழ வேண்டும். ஆக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே அடிப்படை என்ன? இந்த அமல்கள். அதில் ஒன்று தான் என்ன? ஜகாத்தை கொடுப்பது. நான்காவது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடம் வந்து, நபி அவர்களே, ஒரு செயலை செய்தால் நான் சுவனத்தில் நுழைந்து விட வேண்டும், அப்படிப்பட்ட செயல் எது என்று கேட்டார். அப்போது நபி அவர்கள், இதுவும் முதல் ஹதீஸ் மாதிரி தான், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அவனை வணங்க வேண்டும், கடமையான தொழுகைகளை தொழ வேண்டும், நிர்ணயிக்கப்பட்ட ஜகாத்தை நீ நிறைவேற்ற வேண்டும், நோன்பு நோற்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த கிராமவாசி அல்லாஹ் மேல ஆணையாக, இதை விட வேறு எதை நான் அதிகமாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்றார். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது சொர்க்கவாசிகளில் ஒருவரை பார்க்க விரும்பினால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நபி அவர்கள் சொன்னதை அப்படியே அவர் என்ன செஞ்சார், செய்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணார். நானாக எதுவும் செஞ்சிட மாட்டேன், நீங்கள் சொன்னதை நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு அதை பற்றி பிடித்து கொண்டார். அதன் மீது அவருக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. அந்த பிடிப்பின் காரணத்தால் அவர் சொர்க்கவாசியாக நபி அவர்களால் அறிவிக்கப்பட்டார்கள். அப்போ இது நாலாவது ஹதீஸ். மொத்தம் எத்தனை ஹதீஸ் ஆசிரியர் சொல்லியிருக்காரு? 5. இப்போ கடைசி ஹதீஸ், இதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாகத்தான் அறிவிக்கப்படுகிறது. நம்ம பரவலாக தெரிஞ்ச ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சித் தலைவராக என்ன செய்கிறாங்க, வருகிறார்கள். அப்போது ஒரு சாரார், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஜக்காத்து கொடுப்போம், அவங்க இப்போ இல்லை, மௌத்தா போயிட்டாங்க, நபிக்கு பிறகு நாங்கள் யார்ட்டையும் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லைன்னு மறுத்தாங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நான் தொழுவேன் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இவங்ககிட்ட நான் சண்டை தான் போடுவேன். தொழுகையும் ஜக்காத்தையும் எல்லாம் வேறுபடுத்தியா பார்க்குறான். தொழுகை அல்லாஹ் எப்படி வலியுறுத்துறான்னு நம்ம ஜக்காத்தையும் சொல்கிறான். அப்போ தொழுகையை நான் கொடுப்பேன், ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இவர்களை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செஞ்சாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க கூட அவங்க கலிமா சொல்லியிருக்கிறாங்க, அந்த மக்களிடத்துல போய் நீங்கள் எப்படி போர் செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, தொழுகிறது கடமை, ஏன்னா அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு. அது மாதிரி ஜக்காத் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்துக்கு நம்ம செலுத்த வேண்டிய ஹக்கு. அந்த செல்வத்துக்காக நம்ம அல்லாஹ்வுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. அதனால் தொழுகையும் ஜக்காத்தையும் யார் பிரித்து பார்ப்பார்களோ அவர்களிடம் நான் போரிடுவேன் என்று சொல்லி போரிட்டார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க செஞ்சது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில் மட்டுமில்லை, முஸ்லீம் இன்னும் பல நூற்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் நம்ம அறிஞ்ச விஷயங்கள் என்ன? இப்போ நம்ம படித்த தலைப்பில் அறிஞ்ச விஷயம், நிபந்தனைகளை நம்ம படிக்கலை. ஜக்காத் கடமையாகுவதற்குரிய சான்றுகள், ஏன்னா அந்த சான்றுகளை நம்ம தெரிஞ்சாதான் அதை கொடுப்பதுடைய அவசியம் நமக்கு தெரியும். அல்லாஹ் வலியுறுத்துறான், இவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கா, ஹதீஸுகளில் நபி அவர்கள் இப்படிலாம் அதை வலியுறுத்திருக்கிறாங்களாங்கிறத நம்ம என்ன செய்யணும், தெரியணும். இப்போ அடுத்த தலைப்பு, மூன்றாவது தலைப்பு, ஒரு மனிதன் ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறான். இப்படி மறுக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலை,
ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு கஞ்சத்தனத்தினாலேயோ அல்லது ஜக்காத்துடைய சட்டங்கள் மேலே ஒரு பிடிப்பு இல்லாமல் அலட்சியம், அதனால் இப்படி ஏதாவது காரணங்களால் ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன்னு மறுத்தா இதுக்கு மார்க்க தீர்ப்பு என்ன? இதை பற்றி நம்ம அறிய போகிறோம். ஒரு மனிதன் ஜக்காத் கடமை இல்லை என்று மறுத்தால் ஒரு 2 காரணம் இருக்கும். ஆசிரியர் சொல்ற 2 காரணம் இருக்கும். ஜக்காத்து கடமை இல்லைன்னு ஒரு ஆள் மறுத்தா அதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று என்னன்னு கேட்டால், அவர் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவராக இருப்பார். யாராக இருப்பார்? புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருந்தா அவருக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாது, அதனால் ஜக்காத்து கடமை இல்லைன்னு அவர் மறுக்கலாம். அல்லது மார்க்க அறிவு இல்லாத ஏதாவது ஒரு சில கிராமங்களில் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்கல்ல, கலிமாவை பற்றி கூட உங்களுக்கு தெரியாது, ஆனால் பேருக்கு முஸ்லீம்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி அறிஞர்கள் உள்ள பகுதியை விட்டு தாண்டி தொலைவு தூரங்களில் இருக்கக்கூடிய மக்கள், இப்போ இவங்க மறுத்தாங்கன்னா உடனே என்ன செய்யக்கூடாது? நீலாம் காஃபிர்னு சொல்லிடக்கூடாது. இவங்க மறுத்தா அவங்களுக்கு உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? நீ காஃபிர்னு ஃபத்வா கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு நியாயமான காரணங்கள் உள்ளவர்கள், அதாவது ஒரு தங்கடங்கள் உள்ளவர்கள், உதுர் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு நிலை, ஒரு நெருக்கடியான நிலை உள்ளவர்கள். அப்போ இவங்க விஷயத்தை நம்ம என்ன கடைபிடிக்கணும்? முதல் அவங்களுக்கு சொல்லணும், எங்கள் ஜக்காத்து கடமை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அது கடமை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹதீஸில் சொல்கிறாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம எடுத்து சொல்லணும். சரி, இப்படி எடுத்து சொன்ன பிறகு ஒரு மனுஷன் மறுக்கிறான், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனத்தை சொன்ன பிறகும் நபிகளாருடைய ஹதீஸ்களை கேட்ட பிறகு ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிர் தான். அதில் கருத்து வேறுபாடே கிடையாது. அதை நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். ஜக்காத்து ஆதாரங்கள் சொல்லப்பட்ட பிறகு ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிர் தான். ஏன்? அவன் அல்லாஹ்வை பொய்ப்பிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை பொய்ப்பிக்கிறான். சரி, இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செய்யும் கேட்டால், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவன் காஃபிரா போயிடுவான். ஆனால் அவன் செல்வத்திலேருந்து கவர்மெண்ட் என்ன செய்யும்? ஜக்காத்தை எடுத்துக்கிறோம். அவன் தானே காஃபிரா போயிட்டானேங்கிறதெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யாது? விடாது. அப்போது அவனுடைய செல்வத்திலிருந்து அந்த ஜக்காத்தை கவர்மெண்ட்டு எடுக்கும். எடுத்துட்டு அவனை விட்டுறாது கவர்மெண்ட், இஸ்லாமிய அரசாங்கம் அவனை விடாது. 3 நாளைக்கு அவனுக்கு என்ன செய்யும்? டைம். அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்க, அதை நீ நம்பணும். நம்பாம நீ போனால் நீ முறுத்தது, இஸ்லாத்தை விட்டு நீ போற. அப்போ 3 நாளுக்குள்ள நீ திருந்து இல்லையா, அப்போது உன்னிடத்துல என்ன செய்வாங்க? அவனை கொலை செய்வாங்க. இஸ்லாமிய அரசாங்கத்தில் அவனுக்கு மரண தண்டனை தான். ஏன்னா அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னாங்க, உமீர்தன் காத்தில் அண்ணா, மக்களிடம் நான் போரிடுமாறு ஏவப்பட்டிருக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ்னு அவங்க சொல்லணும், ஜக்காத்து கொடுக்கணும், தொழுகணும், இதெல்லாம் என்ன செய்யுது? ஹதீஸ்ல வருது. அப்போ ஒரு மனிதன் தொழுகையை கடமை இல்லைன்னு சொல்லி இருந்தான்னு சொன்னால், இஸ்லாமிய கவர்மெண்ட்டு கீழே இருந்தான்னு சொன்னால், கவர்மெண்ட்டு கீழே இல்லாட்டினா அப்போ இந்த நிலையை பற்றி பேசுறது இல்லை. நீ விரும்பினதை செய், அல்லாஹ்வுக்கு உனக்குள்ளதுன்னு விட்டுருவான். ஆனால் இஸ்லாமிய கவர்மெண்ட்டு கீழே இருந்து அவன் இந்த மாதிரி மறுத்தான்னு சொன்னால், அப்போ அரசாங்கம் அவனை என்ன செய்வாங்க? அவனுக்கு இந்த மாதிரி 3 நாள் டைம் கொடுத்து திருந்தாட்டினா மரண தண்டனையை அவனுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு 2 ஆதாரம். ஒன்று நபி அவர்கள் சொன்ன இந்த ஆதாரம், இதை களிமா சொல்லுமாறு, ஜக்காத்து கொடுக்குமாறு, தொழுகுமாறு மக்கள் சொல்கிற வரை நான் போரிடுமாறு ஏவப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அந்த ஒரு ஹதீஸ். அப்போ இது செஞ்ச பிரச்சனை இல்லை, சண்டை கிடையாது. இதை செய்யாமல் விட்டால் அப்போ போர் செய்வாங்க, அவங்கள கொலை செய்வோம் அப்படிங்கிறது வருது. அப்போ 2வது விஷயம் என்னன்னு கேட்டால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அவங்கள சும்மா விட்டாங்களா? விடலை. என்ன செஞ்சாங்க? அவங்கள போர் செஞ்சாங்க. அவங்கள லா இலாஹ இல்லல்லாஹ்வை மறுக்கலை. அல்லாஹ்வுக்கு என்ன வச்சாங்களான்னா கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் மறுக்கலை. அதில் கரெக்டாக இருந்தாங்க, தொழுகையிலையும் கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் ஜக்காத்தில் மறுத்தோனையுமே இஸ்லாமிய சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுக்கு வழங்கின தீர்ப்புன்ன இருத்தத்த மணித்தர்த்த மினல் அரபு, அரபுகளில் காஃபிரா போனவங்க காஃபிரா போனாங்க, கஃபர மன் கஃபர மினல் அரபு, அவங்களும் காஃபீர்கள் தான். அப்போ ஒரு மனுஷன் கலிமாவை சொல்கிறான், தொழுகுறான், அவனை எப்படி காஃபின்னு சொல்கிறான்னா, ஜக்காத்தை மறுத்துட்டா காஃபீர் தான். இந்த 5 கடமைகளில் எதை மறுத்தாலும் அவன் காஃபீர் தான். ஒரு மனுஷன் ஜக்காத்தை கொடுக்காம அடம் பிடிக்கிறான்னு வைங்களேன், அப்போ இஸ்லாமிய அரசாங்கம் என்ன செய்வாங்க? அவன்கிட்ட இருந்து ஜக்காத்தை வலுக்கட்டாயமாக பிடுங்குவாங்க, அவனுக்கு தண்டனையும் கொடுப்பாங்க. ஏன்னா நீனா கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, கொடுக்க மாட்டேன்னு ஒரு மல்லு கட்டி தேவையில்லாமல் எங்களுக்கு ஒரு வேலையை வச்சதுனால
அப்போ கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, அவனுக்கு ஒரு தண்டனையும் தருவார்கள் அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில் மனுஷன் என்ன செய்வான், அந்த ஜக்காத்துக்கு பயந்துக்கிட்டு காசு பணத்தை எல்லாம் பதுக்கி வைக்கிறான்னு வைங்க. அப்போ இவனுடைய சட்டம் என்ன, முடிந்தால் அவனுடைய செல்வத்தை கைப்பற்ற முடிந்தால் அதிலிருந்து வலுக்கட்டாயமாக அந்த ஜக்காத் அவனிடமிருந்து எடுக்கப்படும். முடியலை, ஆனால் காசு பணத்தை எங்கேயே பதுக்கி வச்சிருக்கான்னு சொன்னால் அப்போ 3 நாள் டைம், அதுக்குள்ளே ஒழுங்காக செல்வத்தை கொண்டு வந்து ஜக்காத்தை கொடுக்கணும். இல்லாட்டினா உனக்கும் தண்டனை தான். என்ன தண்டனை? மரண தண்டனை. இவன் முஸ்லீமா இருந்தாலும், என்ன முஸ்லீம்னு லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிட்டாலும் வெளிப்படையாக இஸ்லாமிய பார்வையில் அவன் முஸ்லீம் கிடையாது. ஏன்னா ஜக்காத்தை அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ அவன் என்னது, காஃபிர் தான். இப்போ 3வது பாடத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், யார் சொல்லுவா? இப்போ நம்ம 3வது பாடத்தில் எதை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம்? ஜக்காத்தை கொடுக்குறவங்க, ஜக்காத்து கடமை என்பதை மறுக்கிறவங்களை பற்றி உள்ள நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு ஜக்காத்தை மறுத்துட்டா உடனே அவரை காஃபிர்னு சொல்லிடலாமா? நீங்கள் சொல்லுங்கள். உடனே காஃபின்னு சொல்லலாமாங்கிறது சொல்லுங்க. சொல்லக்கூடாது. சரி, அப்போ என்ன செய்யணும்? வேற யார் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் என்ன செய்யணும், விளங்கப்படுத்தணும். அதுக்கப்புறமும் அவங்க மறுத்தாங்கன்னா அவங்க முஸ்லீமா காஃபிரா? காஃபிர். இஸ்லாமிய அரசாங்கம் இருந்து அப்ப இந்த குழப்பத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. அவங்களுக்கு என்னது, 3 நாள் அவகாசம் கொடுக்குறோம். அதுக்கப்புறமும் அவன் திருந்தலன்னு சொன்னா அவனுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. ஒரு மனிதன் தொழுகிறான், லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லியிருக்கிறான். அப்ப ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொன்னா அவனை எப்படி நம்ம காஃபிர்னு சொல்றது? அவன் காஃபிரா இல்லையா? அவன் தொழுதாலும் கலிமாவை கரெக்டா இருந்தாலும் இந்த 5 அடிப்படை கடமைகள்ல ஒன்றை மறுத்ததுனால அவன் என்னதான், காஃபிர் தான். இப்போது இந்த நிகழ்ச்சியில இறுதி பாடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஜக்காத்தை தடுப்பது தொடர்பாக வந்திருக்கின்ற குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள். ஜக்காத் தரமாட்டோம், தராமல் இருக்கிறது பற்றி இப்போ முன்னாடி நம்ம படித்ததெல்லாம் கொடுக்கணுங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள். கண்டிப்பாக கொடுக்கணும், அதை வலியுறுத்தி வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை நம்ம முந்தைய பாடங்களில் படித்தோம். இப்போ படிக்கிற 4வது பாடம் என்னன்னா, ஜக்காத்தை கொடுக்காம இருந்தால் என்ன? அல்லாஹ் 2ஐயும் சொல்கிறான், கொடுப்பதுடைய அவசியத்தையும் சொல்கிறான். கொடுக்காம இருந்தால் அவங்களுக்குள்ள எச்சரிக்கை என்ன, அதை பற்றி உள்ள குர்ஆன் வசனங்கள். இதற்கு ஆசிரியர் 4 குர்ஆன் வசனங்களை குறிப்பிடுகிறார். ஜக்காத்தை கொடுக்காம இருப்பது பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் 4 வசனங்களை குறிப்பிடுகிறார். 1வது வசனம் ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 180வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஹுவ கைரன் லஹும். அல்லாஹ் தங்களுக்கு வழங்கிய செல்வத்தில் கஞ்சத்தனம் செய்து கொள்பவர்கள், கஞ்சத்தனம் செய்பவர்கள் அதை தங்களுக்கு நல்லது என்று நினைக்க வேண்டாம். செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம சேமிச்சிட்டோம், நமக்கு நல்லது நடந்திருக்கு என்று நினைக்க வேண்டாம். பல்ஹுவ ஷர்ருல்லஹும், இது உங்களுக்கு கேடு. நான் உனக்கு செல்வத்தை கொடுத்துருக்கேன், அதை நீ கொடுக்காம இருந்தால் அது உனக்கு கேடு. சயுத்தவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அந்த செல்வங்கள் அவருடைய கழுத்திலே தொங்க விடப்படும். இதுதான் அவங்களுக்கு தண்டனை. அப்போ சில பேர் என்ன வழங்கக்கூடாது, நம்ம ஒரு நெக்லஸுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்காம விட்டோம்னா மறுமையில் நம்ம கழுத்தில் நெக்லஸ் தொங்கும், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறக்கூடாது. அல்லாஹ் அதை பெருசாக்கி விட்டுருவான். நெக்லஸ் மட்டுமல்ல, ஒரு 10 ஏக்கர் நிலத்தை நமக்கு ஜக்காத்து கொடுக்காம விட்டுருக்குறோம். அல்லாஹ் அதையே என்ன செய்வான், 7 பூமி அளவுக்கு பெருசாக்கி நம்ம கழுத்தில் தொங்க விடுவான். அப்போ 7 பூமி அளவுக்கு நம்ம கழுத்து இருக்குமா, அல்லாஹ் அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக்கி விட்ருவான், கழுத்தையும் பெருசாக்கிடுவான். ஏன்னா ஹதீஸில் வருதுல, நரகத்தில் நரகவாசியுடைய பல்லு கூட எப்படி இருக்கும், ஒரு சின்ன பல்லு கூட உஹது மலை அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த தண்டனையெல்லாம் தாங்குறதா இருந்தால் இந்த உடம்பு பத்தாது, அந்த அளவுக்கு பெரிய உருவமாக எல்லாம் ஆக்குவான். அப்போ அந்த மாதிரி அவனுடைய செல்வத்தை எல்லாம் கழுத்தில் போட்டு கழுத்து இறுகி, ஏன்னா கழுத்தில் ஒரு ஆள் பிடிச்சி தொங்குனா நமக்கு எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு அதாபு கிடைக்கும்னு நல்லா சொல்கிறான் ஜக்காத்து கொடுக்காதவங்களுக்கு. இது முதல் வசனம். 2வது வசனம் ஃபுஸ்ஸிலத் 6-7வது வசனம், சூரத்து ஃபுஸ்ஸிலத் 6-7 வசனம். வவைலுல்லில் முஷ்ரிகீன் அல்லதீன லா யூதுன ஜகாத், ஜகாத்தை கொடுக்காத இணை வைப்பாளர்களுக்கு கேடுதான்.
அல்லாஹ் என்ன சொல்றான்? ஜகாத்து கொடுக்காத இணை வைப்பாளர்களுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வயல்னா நரகம், கேடு எச்சரிக்கிறான் அல்லாஹ். 3வது வசனம் தௌபாவுல 34வது வசனம், 9வது அத்தியாயம் 34வது வசனம். பயங்கரமா ஜகாத்தை கொடுக்காத பத்தி எச்சரிக்கக்கூடிய ஒரு வசனம். வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாம அதை பதுக்கி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அதை அப்படியே மூடி மூடி வைக்கக்கூடியவர்கள், சேமிக்கக்கூடியவர்கள், ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், நபி அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன செய்தி? அந்த மாதிரி ஜகாத்தை கொடுக்காம தங்கம் வெள்ளியை பதுக்கி வச்சிங்கன்னா அதுக்கு தண்டனை என்ன? கடுமையான நோவினை தரக்கூடிய வேதனை தான் உங்களுக்கு உண்டு. என்ன வேதனை? அதை அல்லாஹ் அடுத்து விவரிக்கிறான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும். அந்த செல்வங்கள் நரக நெருப்பிலே உருக்கப்படும். அந்த தங்கம் வெள்ளி எல்லாம் என்ன செய்வா அல்லாஹ்? நரக நெருப்பிலே உருக்கி அதன் மூலம் அவங்க நெற்றியிலே ஊத்தப்படும், நெற்றியிலே சூடு போடப்படும், அவருடைய முதுகு விழாப்புறங்களில் அது சூடு போடப்படும். சொல்லப்படும் ஹாதாமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்க சம்பாதிச்சது இதுதான். ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன், நீங்க சம்பாதித்து சேமிச்சதெல்லாம் இப்ப டேஸ்ட் பண்ணுங்க, சுவைத்து பாருங்கள்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப என்ன தண்டனை? தங்கம் வெள்ளிக்கு ஜகாத்து கொடுக்காம இருந்தா நாளைக்கு அல்லாஹ் அதை உருக்கி நெத்தியில ஊத்துவான், முதுகுல ஊத்துவான், இடுப்புல ஊத்துவான், நம்முடைய உடம்புல ஊத்தப்படும். எதை நீ சேமிச்சு வச்ச? கொடுக்காம எதை வேணும்னு சொன்னி, இதைத்தானே சேமிச்சு வச்ச, வாங்கிக்க, இப்ப அதுதான் உனக்கு அப்படின்னு நல்லா கொடுக்கும். அப்ப இது ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை. அடுத்து 4வது வசனம். மொத்தம் எத்தனை வசனம் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? 4 வசனம். இப்ப 4வது வசனம் தௌபா 9வது அத்தியாயம் 75வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லுகிறான் முனாஃபிக்கீன்களை பத்தி சொல்லும்போது, வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ லஇன் ஆதானா மின் ஃபத்லிஹி லனஸத்தகன்ன. அல்லாஹ்விடத்துல உடன்படிக்கை இவங்கெல்லாம் எடுத்தாங்க. என்ன உடன்படிக்கை? அல்லாஹ் எங்களுக்கு காசு பணத்தை கொடுத்தா நாங்க தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு உடன்படிக்கை எடுத்தாங்க. வல நகுனன்ன மினஸ் சாலிஹீன், அப்படி நாங்க நல்லவங்களா இருப்போம்னு சொன்னாங்க. ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபத்லிஹி பகிலு பிஹி, ஆனா அல்லாஹ் உங்களுக்கு காசு பணத்தை கொடுத்தோனையுமே அதுல கஞ்சத்தனம் பண்ணி வதவல்லவ் வஹும் முஅரிதூன், அதை கொடுக்காம புறக்கணிக்கிறார்கள். இவருடைய உள்ளங்கள் அல்லாஹ் நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி எச்சரிக்கிறான். அப்ப இது யாருடைய பண்புங்கிற? அல்லாஹ் காசு பணம் வந்தா நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்த பிறகு ஜகாத்து கொடுக்காம ஒரு மனுஷன் தடுமாறினான்னு சொன்னா அது மூமினுடைய பண்பு இல்லை, அது நயவஞ்சகன் முனாஃபிக்குடைய பண்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக இந்த 4 வசனங்கள். ஹதீஸுகள் பார்த்தீங்கன்னா இந்த முசன்னிஃப் ஜகாத்துடைய எச்சரிக்கையை விளக்கி மொத்தம் 11 ஹதீஸ்களை குறிப்பிடுகிறார். எத்தனை ஹதீஸ்கள்? 11 ஹதீஸ்கள். அதுல ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் தங்கம் வெள்ளியை ஜகாத்து கொடுக்காம இருந்தா நாளைக்கு மறுமை நாள்ல அந்த தங்கமும் வெள்ளியும் நெருப்பு பாலங்களாக, எப்படி நெருப்பு தகடுகளாக அது மாற்றப்பட்டு அதன் மூலம் விழாப்புறத்துல அவன் நெற்றியில் முதுகுல எல்லா இடத்துலையும் சூடு போடப்படும். இதுதான் சூடு, தண்டனை. இந்த தண்டனை நரகத்துல கிடையாது. எப்போ? கபர்லயே அவனுக்கு இந்த தண்டனை தானா. ஜகாத்துக்கு மட்டும் அல்லாஹ் என்ன பண்றான்? அதை கொடுக்காதவங்களுக்கு கபர்லயே அந்த வேதனை ஆரம்பிக்கிறான். ஹத்தா யக்லிய பைனல் இபாத், அல்லாஹ் மறுமையில தீர்ப்பு வழங்குற வரைக்கும் அதால அவங்களுக்கு சூடு போடப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் சொர்க்கவாசியா நரகவாசியாங்கிறது பின்னாடி அவனுக்கு காட்டப்படும். அப்போ தங்கம் வெள்ளியில இப்படி தண்டனை. எதுல ஜகாத்து கொடுக்கலையோ அதையே வச்சு அல்லாஹ் தண்டனையை அவனுக்கு அதாபம் கொடுப்பான். அது மாதிரி நபி அடுத்து சொன்னாங்க, ஒட்டகத்துக்கு ஒருவன் ஜக்காத்து கொடுக்கலையா அந்த ஒட்டகம் பூமியில் இருந்ததை விட கொழுகொழுன்னு வரும். எதுக்கு கொழுகொழுன்னு வருது? அவனுக்கு சாப்பாடு போடவா? அவன் மேலே ஏறி உட்கார்றதுக்கு. நல்ல உடம்புல கொழுகொழுன்னு வரும். அந்த ஒட்டகம் ஒரு சத்தம் போட்டுக்கொண்டு இவனை பயமுறுத்துற மாதிரி சத்தம் போட்டுக்கொண்டு அது வரும். இவன் 100 ஒட்டகத்துக்கு கொடுக்கலன்னு சொன்னா 100 ஒட்டகமும் வரும். அதில் ஒரு 50 கொண்டு வர்றது கிடையாது. எதுக்கெல்லாம் நீ கொடுக்கலையோ ஒன்று விடாம. எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னாங்கன்னா, ஹத்தா லா யஃப்குத மின்ஹா ஃபஸீலன், ஒட்டக குட்டி கூட மிஸ் ஆகாது. அதுவும் சேர்ந்து எல்லாம் என்ன பண்ணும்? தன்னுடைய கால்களால் அவனை மிதிக்கும். யார? இதைத்தான் நீ சேமிச்சு வச்சா எனக்கு ஜக்காத்து கொடுக்கலையில அந்த பொருளுக்குரியவனை தங்களுடைய கால்களால் அந்த ஒட்டகங்கள் மிதிக்கும், தங்களுடைய வாய்களால் அவனை கடிக்கும். ஒட்டகம் கடிக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒட்டகம் கடிக்கும். அதான் நபி அவர்கள் சொல்றாங்க, ஒட்டகம் அவனை கடிக்கும்,
கால்களால் அவனை என்ன செய்யும், மிதிக்கும் என்று சொன்னாங்க. சரி, ஒன்று போயிடுச்சு, அதோடு அது போயிருமான்னு கேட்டால் கிடையாது. வரிசையாக ஒன்று ஒன்றா வரும். மறுபடியும் எல்லாம் என்ன செய்வான், ரவுண்டில் விடுவான். இப்படியே அவனுக்கு தொடர்ந்து எத்தனை வருடங்கள், 50,000 வருடங்கள், அல்லாஹ் தீர்ப்பு வழங்குற வரைக்கும் 50,000 வருடங்கள் இப்படியே அவனுக்கு தண்டனை உண்டு. சரி, ஆட்டுக்கு ஒருத்தன் ஜக்காத்து கொடுக்கல, அப்போ அவனுக்கு என்ன தண்டனை, அந்த ஆடு மாடு கொழு கொழுன்னு வரும். கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கும். இந்த உலகத்தில் அந்த ஆடுகளுக்கு கொம்பு இல்லாமல் கூட இருந்திருக்கும், உடஞ்ச கொம்பாக இருக்கும். ஆனால் மறுமையில் அல்லாஹ் எப்படி அதை கொண்டு வருவான், நல்ல வெயிட்டாகவும் அது நல்ல ஷார்ப்பான கொம்புகள் உள்ளதாகவும் கொண்டு வந்து அந்த மாடுகளும் ஆடுகளும் அவனை முட்டும், தன்னுடைய கால்களால் அவனை உதைக்கும். இப்படி அவனுக்கு 50,000 வருடங்கள் அதாபு தரப்படும் நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி இன்னொரு தண்டனை, இந்த செல்வங்களை அல்லாஹ் பாம்பாகவும் மாற்றுவான். இது அல்லாஹ் எப்படி ஆக்குவான்னு கேட்டால், ஒரு பாம்பாகவும் அல்லாஹ் மாற்றுவான். அது அவனுடைய கடவாய்ப்பல்ல பிடிக்கும், முகத்துக்கு முன்னாடி வந்து அது அவனுடைய கடவாய்ப்பல்ல பிடிக்கும், வாயிலே என்ன செய்யும், அவனை கொத்தும். இப்படியெல்லாம் அவனுக்கு தண்டனை தரப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது சாதாரண விஷயமா? இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை மற்ற இபாதத்துகளுக்கு கூட அந்த அளவுக்கு சொல்லப்படல. அந்த மாதிரி தொழுகைக்கு சொல்லப்பட்ட மாதிரியான எச்சரிக்கைகள் ஜகாத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் ஜகாத்தை தன்னுடைய செல்வத்திலே கொடுத்து விட்டால் அவன் அந்த செல்வத்தில் உள்ள தீங்கை போக்கி விட்டான். ஜகாத்தை கொடுத்துட்டான்னா அந்த செல்வத்தில் ஒரு ஷர் இருக்கும், நம்ம சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தில் ஒரு தீமை இருக்கும். ஜகாத்தை கொடுத்தவன் அந்த செல்வத்தில் உள்ள தீங்கை அவன் போக்கிவிட்டான். இது இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்தில் வருகிறார்கள். அந்த பெண்மணியுடன் ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையின் கையில் தங்க வளையல்கள் போடப்பட்டிருக்கிறது. தங்க வளையல்கள், நல்ல கடினமான தடிமனான தங்க வளையல்கள் அந்த குழந்தை கையில் இருக்கிறது. நபி அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள், ஐ யசுர்ருகி ஐயு சவ்விரகில்லாஹு பிஹிமா யௌமல் கியாமத்தி சிவாரைனி மின்னார். இந்த 2 தங்க வளையலுக்கு பதிலாக நெருப்பாலான தங்க வளையல்களை அல்லாஹ் உனக்கு மறுமையில் அணிவிப்பது உனக்கு பிடிக்குமான்னு கேட்டாங்க. ஏன்னா ஜகாத்து கொடுக்கல. உடனே அந்த பெண்மணி பயந்து என்ன பண்ணிட்டாங்க, இது அல்லாஹ் ரசூலுக்குரியதுன்னு கொடுத்தாங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஜக்காத்து கொடுக்காம நம்ம உலகத்தில் போடக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் அப்படியே என்ன செய்யும், நெருப்பாக மாறிடும். இது ஒரு ஹதீஸ். நான்காவது ஹதீஸ், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகளிடம் வந்து, பஷரில் கன்னாசின், செல்வத்தை சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பாளர்களுக்கு அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் நெருப்பிலே உருக்கப்பட்டு உடம்பிலே ஊற்றப்பட்டு அவர்களுக்கு வேதனை தரப்படும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸின் தொடர்ச்சியாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், உஹது மலை அளவுக்கு தங்கம் என்னிடம் இருந்தாலும் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், 3 தீனாரை தவிர வேறு எதையும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன்னு சொன்ன செய்தி. இப்போ இதெல்லாம் ஜக்காத்துடைய அவசியத்தை நமக்கு என்ன செய்து வலியுறுத்துகிறது. ஐந்தாவது ஹதீஸ், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னதாக, ஒரு மனிதன் கோதுமையிலேயோ ஏதாவது ஒரு மனிதனுடைய செல்வத்திலேயோ ஒருவனுக்கு இழப்பு ஏற்படுதுன்னா அவன் ஜக்காத்தை கொடுக்காம இருந்ததுனால தான் இழப்பு ஏற்படும். இப்போ ஜக்காத்து கொடுக்காட்டினா நல்லா நஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடுவான். அப்படியும் இருக்கும். ஒருத்தன் ஜக்காத்து கொடுக்காம இருந்தான்னு வைங்களேன், அவனுடைய செல்வத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் ஜக்காத்து வருது. ஆனால் அந்த 5,000 ரூபாய் வருது. 5,000 ரூபாய் கொடுக்காம விட்டா அல்ல 5 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திடுவான். அப்போ அவனுக்கு நஷ்டம் ஏற்படும். இது ஒரு எச்சரிக்கை நபி அவர்கள் சொல்றாங்க. ஆறாவது செய்தி, ஜகாத்தை தடுக்கக்கூடியவன் மறுமை நாளில் நரகத்தில் இருப்பான். நபி அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. தபரானியில் இருக்குது. ஏழாவது செய்தி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி பைஹகி பஸாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய செல்வத்தில் ஜகாத்து கலந்து விடுமையானால் அதை அழிக்காமல் அது விடாது. நல்லா பாருங்க, ஒரு மனிதனுடைய செல்வத்தில் ஜகாத்து கலந்து விடுமையானால் அதை அழிக்காமல் விடாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்போ இது ஆசிரியர் இதுக்கு 2 அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்றார். ஒரு அர்த்தம் என்ன, ஜகாத்து கொடுக்க வேண்டிய செல்வமாக அது இருந்துச்சுன்னு சொன்னா,
ஜக்காத்து கொடுக்க வேண்டிய செல்வமாக இருக்குது, அவங்க கொடுத்த செல்வமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு கலந்துருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது நஷ்டத்தில் போயிடும். இப்போ ஜக்காத்து கண்டிப்பாக கொடுக்கணும், எல்லா டோட்டல் செலவும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு வழக்கம். இன்னொன்று, ஒரு மனுஷன் என்ன செய்யறான், மக்கள்கிட்ட இருந்து என்ன செய்யறான், ஜக்காத்து பணத்தை வாங்குறான். அவன் ஜக்காத்து வாங்க தகுதியானவன் இல்லை, ஆனால் வாங்கி செல்வத்தில் சேமிச்சு சேமிச்சு வச்சா அப்போ அந்த செல்வம் பூரா அழிஞ்சு போயிடும். மொத்தம் எத்தனை ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னோம்? 11 ஹதீஸ்கள். 8வது ஹதீஸ் உமாரா பின் ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய செய்தி, 4 கடமைகள் இஸ்லாமில் இருக்கிறது, 3 செஞ்சுட்டு 1 விட்டாலும் அது உனக்கு பயனளிக்காது. அந்த 4 கடமைகள் என்னென்றால் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. நபியர்கள் ஆயிலால் அல்லாவை சொல்லலை, ஏன்னா அது நம்ம கல்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அது சொல்லலை. கல்வி இது இந்த 4 என்னது, செயல் சம்பந்தப்பட்டது, அதனால இங்கே 4 சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு மனுஷன்ட்ட 3 இருந்தாலும் பயனளிக்காது, 4 இருக்கணும். அதில் ஒன்று தான் என்னது, ஜக்காத்து. 9வது ஆதாரம் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய ஹதீஸ், மாமனா கௌமுன ஜக்கா, ஒரு கூட்டம் ஜக்காத்தை தடுத்து விட்டால் அல்லாஹ் அவர்களை பஞ்சத்தை கொண்டு பிடிக்காமல் சோதிக்காமல் விடமாட்டான். பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் ஊர் உலகத்தில் பஞ்சம் அதிகமாகுதுற, அது காரணம் என்ன, ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறது. அதே செய்தியில் வருது, சஹீஹ் முஸ்லிம் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு கூட்டம் ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு மழையை தரமாட்டான். மழை இல்லைன்னு வருதுல, ஜக்காத்தை கொடுங்க, ஜக்காத்தை கொடுத்தா மழை வரும். அப்போ பஞ்சம் மழையெல்லாம் வராமல் போவதற்கு காரணம் ஜக்காத் மனிதர்கள் தராமல் இருப்பதுதான் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி. இது 9வது செய்தி. 10வது செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், 5 விஷயங்கள் இருக்கிறது, 5 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முஹாஜிர்களே. அந்த 5 விஷயம் என்ன தெரியுமா? அந்த 5 விஷயங்கள் மூலம் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அது உங்களுக்கு வராமல் இருக்க நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஒரு கூட்டத்திடம் ஒரு மானக்கேடான ஒரு காரியம் பரவுகிறது என்றால், அந்த மானக்கேடான கேடுகட்ட காரியத்தை பகிரங்கமாக செய்கிற அளவுக்கு அது பரவிவிட்டது என்றால் கண்டிப்பாக அந்த சாராருக்கு மத்தியில் நிறைய நோய்களை அல்லாஹ் உருவாக்கி விடுவான். புதுசான நோய்களை உருவாக்குவான். அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிப்பட்ட நோய்கள் இருந்திருக்காது, அந்த மாதிரி நோய்களை எல்லாம் ஏற்படுத்தி விடுவான். இது எப்போ எதுக்கு தண்டனை? ஒழுக்கக்கேடு, ஃபாஹிஷாவுக்கு, மானக்கேடு. இப்போ இப்படி செஞ்சால் புதுசாக நோய்கள் வரும். இது முதல் விஷயம். 2வது என்ன, அளவை நிறுவலில் யாராவது மோசடி செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ் பஞ்சத்தை ஏற்படுத்துவான், வாழ்க்கை பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்துவான். 3வது, ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் மழையை தர மாட்டான். அல்லாஹ் ரசூலுடன் செய்த உடன்படிக்கை ஒருவர் முறித்து விட்டால் அதுக்கு தண்டனை, எதிரியை அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் சாட்டி விடுவான். இமாம்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் அப்போது உட்பூசலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான், அவர்களுக்கு மத்தியிலேயே பிரச்சனைகளை அல்லாஹ் உருவாக்குவான். இது ஒரு செய்தி. இதே கருத்துல தான் 11வது ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, 5க்கு 5 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 இருந்தால் 5 வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன 5 இருந்தால் 5 வரும்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடன்படிக்கையை முறிச்சா அப்போ அல்லாஹ் வேறொரு எதிரியை சாட்டி விடுவான் நமக்கு எதிராக. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக ஆட்சியாளர்கள் தீர்ப்பு வழங்கினா அப்போ மௌத்து அதிகமாகும். ஜகாத்தை கொடுக்காம இருந்தால் மழை வராது. அளவை நிறுவலில் மோசடி செஞ்சால் அப்போது பஞ்சம் தலைவிரித்தாடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள்ங்கிற இந்த செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, நாம் இந்த பாடத்தில் 4 பாடங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். முதலாவது பாடம் நம்ம என்ன படித்தோம்? ஜகாத் கடமையாவதற்குரிய நிபந்தனைகள். 2வது ஜகாத்து கடமை என்பதற்குரிய சான்றுகள். ஜகாத் கடமை இல்லை என்று ஒருவர் மறுத்தால் அவருக்கு மார்க்க தீர்ப்பு என்னங்கிறது 3வது. 4வது ஜகாத்து கொடுக்காமல் இருந்தால் அதனுடைய விபரீதங்கள் பற்றி வரக்கூடிய எச்சரிக்கைகள், அது குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் நம்ம என்ன செஞ்சோம், அறிந்து கொண்டோம். எனவே நாம் அனைவரும் ஜகாத் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.